நான் செஞ்ச சின்ன சின்ன தப்பெல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன். இருந்தாலும் உன் டேலண்டால தானே ஜீவா கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்க முடிஞ்சது. நான் உனக்கு பெஸ்ட் ஹஸ்பண்டா? ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை. என்ன? நான் எதுவும் உங்ககிட்ட மறைச்சதே இல்லையே. அப்போ நான் சொல்றதுக்கு பயப்படுவேன். ஆனா நீ எதையுமே என்கிட்ட மறைச்சது இல்லையே. என் லைஃப்ல நீ கிடைச்சதுக்கு அப்புறமா தான் என் லைஃபே நல்லா இருக்கு. கிடைச்ச வரம் எல்லாமே உன்னாலதான். பெஸ்ட் ஒய்ஃப். பண்ண முடியலையேண்ணா. அதெல்லாம் ஒண்ணு இருந்துக்காமலே இருந்திருக்கலாம். இப்ப பிரச்சனை அது இல்ல. பார்ட்னர் கிட்ட டிஸ்கஸ் பண்ண அப்ப நம்ம நல்ல கப்பிள்ஸ் இல்லையா? அப்படி சொல்லல. விஷயங்களை முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆனா உனக்கு எல்லாம் மறந்துருச்சு. எதை பத்தி சொல்ற? ரெண்டு பேரும் சொன்ன ஆன்சருக்கு சம்பந்தமே இல்ல. அப்ப நீ கோவப்படலன்னு சொல்ல வரியா? வாட் எவர். உனக்கு நான் என்னமோ பேபிஸ் பெத்து கொடுக்கற மெஷின். அப்ப நீ என்ன சீரியஸாவே எடுத்துக்கல தானே? இவ வேலை குழந்தை பெத்துக்கிறது தான். அதுக்கு தானே கழுத்துல ஒரு கயிறை கட்டி கூட்டிட்டு. அது எப்படி நீ சொல்லுவ? எனக்கு குழந்தை வேணும். நீ மறந்து என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? வழக்கம் போல கண்ணதாசன் பாட்டை தான் கேட்டுட்டு இருந்தேன். வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தா வாழணும்னு நினைக்காம தன்னை சுத்தி இருக்கவங்களையும் வாழ வைக்கணும்னு எழுதியிருக்காரு பாரு. வாழ்வு வந்தா கூட இருக்கிறவங்களையும் வாழ வைக்கணும்னு உங்களுக்கு தோணும்னு சொன்னேன். இந்த பாட்டு எழுதியிருக்காரா? அப்படி எடுத்துக்க வேண்டியதான். யாரு நம்மள கேள்வி கேட்பா? இதுலயும் நம்ம பாய போட்டு தான் தூங்கிட்டு இருக்கிறோம். முதல்ல இதுக்கு ஒரு மெத்த வாங்கி போடணும். இதுவும் யோசிக்கணும்ல, உறுப்பா இருக்கணுமே. இந்த முத்து இந்த அளவுக்கு மாறுவான்னு நானே நினைக்கல. நம்ம பாட்டுக்கு எதை பத்தி யோசிக்காம அப்படியே ஜாலியா காரு ஃப்ரெண்ட்ஸ் சுத்திக்கிட்டே இருந்திருப்பேன். தெரியுமே, டெய்லி குடிச்சிட்டு வரலாம் அதானே? கெட்ட பழக்கம் இருக்கும், அதையே சொல்லி காட்டிட்டு இருக்கிறது. உங்க நல்லதுக்கு வாழ்க்கையில வந்ததே பிடிக்கல. பிடிக்கலன்னு யாருமே நான் சொன்னது? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும்ல இருக்கிறோம். அவ்வளவுதான். ஒரே நாள்ல 1 லட்சம் ரூபா சம்பாதிச்சிருக்கோம். அன்பிலே எங்க விடுங்க. மீனா, நிஜமாவா சொல்ற? சரி பேசு. சரி, இப்ப நம்ம ஒரு இன்ஜினியர் வந்து பார்த்தாருல்ல, அவரை வீட்டுக்கு வர சொல்லி வேலையை ஆரம்பிச்சிருவோம். சொல்லி ஒரு நல்ல மேஸ்திரியை கேட்கலாம். அவரை வச்சு நம்ம ரூம் கட்டிடலாம். அறிவு மீனா, கட்டி முடிச்சிடலாம். அப்படியே வீட்டை கட்டி முடிச்சிட்டு இந்த புது மனை புகு விழா அப்படிங்கிற மாதிரி புது ரூம் புகு விழா. கைய குடு மீனா, நீ ஆடு மீனா. மீனா என்ன பாரு மீனா. சும்மா இருங்க. அப்புறம் இதுக்கும் சேர்த்து என்னதான் திட்ட போறாங்க. உங்களுக்கு மட்டும் தாங்க இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அதெல்லாம் ஒண்ணும். மீனா, பூ வியாபாரம் பண்றீங்கன்னு சொன்னீங்களா? ஆமாண்ணே. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன். சரி, இங்கதானே இந்த இடத்துல ரூம் வேணும். இந்த இடத்துல வாசல் வச்சு உள்ள போற மாதிரி பண்ணிடலாம். கிச்சன் ஏதாவது வேணுமா? அண்ணா, ரூம் கொஞ்சம் பெருசாவே இருக்கட்டும். கீழே ஒரு கட்டில் பாத்தீங்களா? ஓ, ரூம் கட்டுறதுக்கு மேஸ்திரியை கூட்டிட்டு வந்திருக்கானா? நம்ம கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபா இருக்குண்ணே. அதை வச்சு வேலையை ஆரம்பிச்சிடலாம். கையில காசு குறைவா இருந்தாலும் வேலை முழுவாகும். பணம் எப்ப தேவைப்படும் தெரியாது. கையில பணத்தை வச்சுட்டு அப்ப என்ன பண்றது? ஐயோ அண்ணா, அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. எங்க நல்லது தானே சொல்றீங்க, புரியுது. இத ஆட வச்சுக்கோங்க. இருக்கட்டும்பா, வைப்பா, வை வை வச்சுக்கங்க. என்னங்க 4 லட்சம் ஆகும்னு சொல்றாரு? ஆமா, அது கிடைச்சு அத வாங்கி கொண்டு போய் அடகு வச்சிருவோம். என்ன கேட்டலாமா? என்ன நகையை கேக்குறீங்க? நான் சும்மா சொன்னேன் மீனா. அவங்க நகை நமக்கு எதுக்கு? யோசிக்கலாம், ஏதாவது வழி கிடைக்காமல போயிடும். என்ன துணிகள்? என்னப்பா பார்லர் நம்ம பேரை ஏன் விட்டுட்டு இருக்கிறான்? டேய் அண்ணா, போனீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்ல. கூப்பிட்டு நானும் வந்திருப்பேன்ல. சும்மா ஒரு அப்படி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல பாரு.
நீ சொன்னல இப்போ நான் அவளுக்கு திரும்ப செய்ய வேண்டாமா? ரோகிணி, வெறும் தாலி மட்டும்தான் வாங்கி கொடுத்திருக்க. அம்மா வராமல் ஏதாவது பேசுவான். ரோகிணி இப்படி வா. இப்பயும் ஒரே நாள்ல தூக்கிட்டு வந்தா அவனை படிக்க வச்சது செலவு பண்ணது எல்லாமே நீ. மா இந்த தாலி செயினை ரோகிணி கழுத்துல நீங்களே கட்டி விடுங்கம்மா. ஓ ரோகிணி கொண்டா. இந்தாங்க ஆண்டி. சரி எழுந்து நில்லுங்க. போடவா ரோகிணி, ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். காலம் இப்போ உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ நினைச்ச வேணும். அப்பா அந்த சில பேர் நான் பாராட்டணும் பாராட்டு. ஒருத்தர் கேவலப்படுத்திதா ஒருத்தர் பாராட்டுவியா? அங்க ஆசைப்படுறதோட நிறுத்த மாட்டோம். இவர் சொன்ன எல்லாத்தையும் செய்வாரு. நீங்க கவலைப்பட வேண்டாம். அவ சொல்றதெல்லாம் விடுமா. ஐயோ பாரு நல்லா இருக்குடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங்கான ஜிகே கொஸ்டின்ஸ் என்னன்றத பார்க்கலாம். முதல் கேள்வி, கோக்போரக் மொழிக்கு பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவம் எது? ஆப்ஷன் ஏ தேவநகரி, ஆப்ஷன் பி பிராமி, ஆப்ஷன் சி வங்காளம் மற்றும் ரொமானியம், ஆப்ஷன் டி அசானியம். கோக்போரக் மொழிக்கு பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவம் எது? கேள்விக்கான சரியான பதில் வங்காளம் மற்றும் ரொமானியம். இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டு உலக நிதிசார் மத்திய வங்கியாளர் அறிக்கையில் A+ தர மதிப்பீட்டினை பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ YV ரெட்டி, ஆப்ஷன் பி உர்ஜித் பட்டேல், ஆப்ஷன் சி சக்தி காந்தா தாஸ், ஆப்ஷன் டி ரகுராம் ராஜன். 2023ஆம் ஆண்டு உலக நிதிசார் மத்திய வங்கியாளர் அறிக்கையில் A+ தர மதிப்பீட்டினை பெற்றவர் யார்? சரியான பதில் சக்தி காந்த தாஸ். மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் முதல் பல்நோக்கு கடற்பாசி பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ கோடியக்கரை, ஆப்ஷன் பி ஏர்வாடி, ஆப்ஷன் சி வாழமாவூர், ஆப்ஷன் டி தனுஷ்கோடி. கேள்வி இன்னொரு தடவை பார்க்கலாம். இந்தியாவில் முதல் பல்நோக்கு கடற்பாசி பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? கேள்விக்கான சரியான பதில் வாழமாவூர். இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம். தொலைபேசி வாயிலான சட்ட சேவை திட்டம் 2.0 என்ற முன்னெடுப்பினை தொடங்கிய அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ உச்சநீதிமன்றம், ஆப்ஷன் பி சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், ஆப்ஷன் சி சட்டம் மற்றும் நிதி அமைச்சகம், ஆப்ஷன் டி நாசா. தொலைபேசி வாயிலான சட்ட சேவை திட்டம் 2.0 என்ற முன்னெடுப்பினை தொடங்கிய அமைப்பு எது? சரியான பதில் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம்.